கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பானவர்களே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த டுடேஸ் ரேமா நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறேன். ஒவ்வொரு நாளும் இந்த புதிய ஆண்டிலே இந்த டுடேஸ் ரேமா நிகழ்ச்சியை கேட்டு நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்களாக என்று உங்களை வாழ்த்துகிறேன். ஏனென்றால் இதில் சொல்லப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு மனிதனுடைய வார்த்தை அல்ல, இது தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. அண்ட சராசரங்களை படைத்த சர்வ வல்லமையுள்ள அவருடைய வார்த்தையாக இருக்கிறது. எனவே இந்த வார்த்தை வானம் பூமி ஒளிந்து போனாலும் ஒளியாத ஒன்று, எந்த ஒரு ஆத்துமாவையும் உயிர்ப்பிக்க வல்லமை பொருந்திய ஒரு வார்த்தை. நம்முடைய சிந்தைக்காக உபாகமத்தின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 10வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். உபாகமம் 8:10. ஆகையால் நீங்கள் புசித்து திருப்தி அடைந்திருக்கையில் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்திற்காக அவரை ஸ்தோத்தரிக்க கடவாய். இந்த அதிகாரத்திலே சுதந்தரிக்கிற காரியங்களை பற்றி ஆண்டவர் பேசிக்கொண்டு வருகிறார். மோசையின் மூலமாய் தேவனுடைய மக்களோடு அந்நாட்களிலே ஆண்டவர் பேசினது வழக்கமாயிருந்தது. அப்படி பேசி கொண்டிருக்கும் பொழுது ஒரு கருத்தை அல்லது ஒரு காரியங்களை அவர்களுக்கு சொல்லுகிறார். நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையில். பொதுவாக இயல்பு என்ன அப்படின்னா, நல்லா சாப்பிட்டு அல்லது நல்லா இருந்து வெல்டுடுவாக இருந்தாவே சிலருக்கு ஒரு மாதிரி ஆயிடுவாங்க. சிலர் மட்டும் நன்றி நிறைந்த இருதயத்தோடு இருப்பாங்க. சிலர்லாம் அதெல்லாம். ஆனால் ஆண்டவர் அந்த மக்களுக்கு அந்த நிலைப்பாடு வந்துடும் அப்படின்றதுக்காக ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையில் என்ன செய்யணும் அப்படின்னா, ஸ்தோத்திரம் பண்ணு, நன்றி சொல்லு. யாருக்கு? தேவனாகிய கர்த்தருக்கு. ஏன்னா இந்த அளவுக்கு அடிமைத்தனத்தில் இருந்த உன்னை உங்க மேல அன்பு வைத்து எகிப்திலிருந்து வெளியில கொண்டு வந்து எதிராளிகள் கையிலிருந்து காப்பாற்றி பார்வோனையும் அவன் சேனையும் நடுக்கடலிலே மூழ்கடித்து வனாந்திரத்திலே எத்தனையோ தரம் பரீட்சை பார்த்தாலும் கோபமூட்டினாலும் விசனப்படுத்தினாலும் அதெல்லாம் தாண்டி உங்களை நான் நல்ல சாப்பாடு கொடுத்தேன், உங்களை நல்லா ஆசீர்வதிச்சு திருப்தியாக வச்சிருக்கிறேன். அப்படி இருக்கும்போது நீ என்ன செய்யணும்னா ஸ்தோத்திரம் பண்ணுன்றார். இன்றைக்கும் ஆண்டவரால் மீட்கப்பட்ட ஜனங்கள் சபையில் இருக்கிறோம், விசுவாச மக்களாக இருக்கிறோம், தலைவர்களாக இருக்கிறோம், ஊழியர்களாக இருக்கிறோம். ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிச்சு நல்லா வச்சிருக்கும் போது நாம் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறவர்களாக இருக்கிறோமா? ஆண்டவரை பிரைஸ் பண்றவங்களா இருக்கிறோமா? ஆண்டவருக்கு நன்றியுள்ள இருதயம் உள்ளவர்களாக இருக்கிறோமா என்பதை கொஞ்சம் ஞாபகம் வைங்க. எப்பெல்லாம் நம்ம அவர் சமூகத்தில் ஜெபிக்க போறோமோ அல்லது அவருடைய சன்னிதானத்தில் போறோமோ, அப்போல்லாம் அவர் நம்மை வைத்திருக்கிற நிலைமையை நினைச்சு ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவது நல்லது. ஆண்டவருக்கு துதி பலிகளை செலுத்துவது நல்லது. ஆண்டவருக்கு நன்றி சொல்வது நல்லது. ஏன் ஆண்டவர் இந்த மக்களுக்கு சொன்னார்னா, இவங்க நிறைய நேரத்தில் மறந்துட்டாங்க. இன்னைக்கு நாமும் கூட பல நேரத்தில் மறந்துடுறோம் பாருங்க. கஷ்ட காலத்தில் ஆண்டவரே ஆண்டவரே என் ஆசீர்வதியும், என் பிள்ளைகள் ஆசீர்வதியும் அப்படின்றோம். ஆசீர்வதிச்சு ஒரு நல்ல நிலைப்பாடெல்லாம் வந்த பிற்பாடு, நல்ல ஒரு பொசிஷன்லாம் வந்த பிற்பாடு, நல்ல ஒரு திரட்சி, நல்ல ஒரு பெருக்கம், நல்ல ஒரு ஆசீர்வாதம், நல்ல ஒரு மேன்மை, இதெல்லாம் கிடைச்ச உடனே என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா மறந்துடுறோம் பாருங்க.
இதை இஸ்ரேல் மக்களுக்கு சுதந்திரிக்கிற தேசத்திற்காக சொல்லுகிறார், நீ ஸ்தோத்திரிக்க கடவா. நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கிற அந்த நாட்களிலே மறந்துடக்கூடாது, விட்டுறக்கூடாது, ஸ்தோத்திரம் பண்ண. ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசுவின் நாமத்தினாலே வந்திருக்கிறோம். நீர் எவ்வளவு நல்ல தேவன். நீர் எங்களை ஆசீர்வதித்து திருப்தியாக்கி கிருபையாய் எங்களை நடத்தி வருகிறதற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் நல்லா இருக்கிற நாட்களிலே உங்களை துதிக்கிறவர்களாக, உமக்கு நன்றி செலுத்துகிறவர்களாக, உமக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிறவர்களாக எப்பொழுதும் காணப்பட கிருபைத்தார். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஆமென். May God bless you.